ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பேரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கி மத்தியானம் 3:15 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 15,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க டோக்கன்ஸ். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறப்போ 4,400 டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இந்த 3 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. எப்போ இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதே டைமில் தான் திவ்ய தர்ஷன் டோக்கனும் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கு மத்தியானம் 3:15 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். போகிற வழியில் 1200வது படிக்கிட்ட அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணிக்கணும் அவசியம். அப்போ தான் தர்ஷனத்துக்கு அனுமதிப்பாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கனோ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோ ஒரு தடவை வாங்கிட்டு மறு தடவை வாங்குறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. இப்போதைக்கு டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2.5லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனத்துலேயே சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் தான் ஆறுதா டிடிடியில் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. க்ரௌட் இப்போ வரைக்கும் நார்மலாக இருக்குது. மழை அப்பப்போ இருக்குது. ஸோ தரிசனத்துக்கு போனீங்கன்னா கொடை வச்சுக்கோங்க. கீழ் திருப்பதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் இன்னிலேருந்து பவித்ரோத்சவம் ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு ஏகாதசி. பேப்பர்லலாம் நியூஸ் வந்திருக்கிறதுனால வைகுண்ட துவாரதர்ஷனம் 2 நாட்களா இல்லை 10 நாட்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டிடிடியில் அஃபிஷியலாக சொல்லுவாங்க. சொன்னதும் உடனே ஷேர் பண்ணுறேன். ஒரு க்ளூவாக வேணா, ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா ஜனவரி மாதத்துக்கு உண்டானது. இப்போது அக்டோபர் 21 இல்லை 22 தேதியில் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போது ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு புக்கிங் ஓப்பன் ஆகிருந்தது அப்படின்னா வைகுண்ட துவாரதர்ஷனம் 2 நாட்களுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை 8ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகலை, 9ஆம் தேதியிலேருந்து தான் அவைலபிலிட்டி காமிக்குது அப்படின்னா வைகுண்ட துவாரதர்ஷனம் 10 நாட்களுக்குன்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் டிடிடியில் அஃபிஷியலாக சொல்லுவாங்க. சொன்னதும் நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி அங்க பிரதட்சணம் டிக்கெட்டும் புக்கிங் முறைப்படி இந்த மாதம் இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுவும் டிடிடியில் அஃபிஷியலாக சொல்லலை. ஸோ டிப்பு ஓப்பன் ஆகிறப்போ கன்ஃபார்ம்டாக நமக்கு தெரிய வரும். அக்டோபர் மாதத்துக்கு உண்டானது புக்கிங் இன்னும் வரல. அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். ஆன்லைனில் எந்த ரூமும் புக் பண்ணலன்னா பெஸ்ட் ஆப்ஷன் ஆஃப்லைனில் திருமலா ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் தினமும் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. 50 ரூபாய் ரூம் தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. 1000 ரூம் 1518 ரூபாய் ரூம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த ரூம் கூட ஆப்ட் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியில் ஆஃப்லைன் ரூம்ஸ் விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் கொடுக்குறாங்க. காலையில் போயிட்டோம் அப்படின்னா ஷோராக ரூம் கிடச்சிரும். மத்தியானம் போகிறோம் சாயந்தரம் போகிறோம் அப்படின்னா இருந்தால் கொடுக்குறாங்க. அது அப்பப்போ இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 75,919 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.79 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 28,218 பேர். கீழ் திருப்பதியில் தினமும் டோக்கன் கொடுக்குறாங்க. மறுநாள் தரிசனத்துக்கு திருமலாவில் டெய்லியும் ஏர்லி மார்னிங் ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தருக்கு 10,500 பே பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு அன்றைக்கி சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். அதோட ஒரு லிங்க் மூலமாக ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறது பற்றி கேட்குறீங்க. அது இப்போ ஒர்க் ஆகிறதில்ல. ஜனவரி மாதத்து புக்கிங் பற்றின அப்டேட் வந்ததும் உடனே ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.